கெட்ட விஷயங்கள் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத இந்த ஆர்என்டிஏ சம்பவம் தெளிவாக உணர்த்திருக்கு. இதுக்கப்புறமா இந்த பிளாக் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரீவ் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அங்கே பைலட் என்ன பேசியிருக்காரு அப்படின்றதையும் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மேடே மேடே மேடே, நோ பவர் நோ த்ரஸ்ட், வி ஆர் கோயிங் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ்லாம் நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து இனிமேல் இந்த மாரி ஒரு தவறு எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்றதை இந்த ஃப்ளைட் கம்பெனிஸ் கண்டிப்பாக செவரல் செக்ஸ் வச்சு இன்ஷூர் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். மோர் ஓவர் வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கற்றுக்க வேண்டியது. இங்கே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. பட் அது அப்படிலாம் ஆடாதீங்க. மோரோவர் உங்களால் மற்றவங்களுக்கு உதவியாக எதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கன்னா இருங்க, சப்போர்ட்டிவாக இருக்கன்னா இருங்க. பின்னாடி போய் 10 பேர்கிட்ட போய் பேசாதீங்க. ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அதுவே போதுமான விஷயமா இருக்கும். ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. லைஃப் இஸ் வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட். நெக்ஸ்ட் பேஜில் லைஃப் நம்மளுக்கு என்ன எழுதி வச்சுருக்குன்றது கூட நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ நினச்சதை பண்ணுங்கள், பிடிச்சதை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. ஸோ பை.